ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட தல அஜித்தோட குட் பேட் அக்லி திரைப்படத்தோட அஃபிஷியல் ரிலீஸ் இது வந்து இப்போ வந்து அஃபிஷியலாக வந்து வெளியே வந்திருக்குங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் தான் இந்த வீடியோ டீட்டெயிலாக பேச போகிறோம். இப்போ வந்து நம்ம தல அஜித் திரைப்படம் விடாமுயற்சி அப்படின்ற திரைப்படம் வந்து அவர் வந்து நடித்து முடிச்சிருக்காங்க. ஸோ அடுத்ததாக வந்து அவர் வந்து நம்மளோட ஆதிக் ரவிச்சந்திரன் கூட வந்து குட் பேட் அக்லி அப்படின்ற திரைப்படத்தில் வந்து மைத்ரா மூவிஸோட தயாரிப்பில் அவர் வந்து நடித்து முடிச்சிருக்காரு. இந்த திரைப்படத்தை வந்து த்ரிஷா, சுனில், அர்ஜுன் தாஸ், நட்டி நட்ராஜ் வந்து ஏகப்பட்ட கதாபாத்திரம் இந்த திரைப்படத்தை நடிச்சிருக்காங்க. மேலும் வந்து இந்த திரைப்படத்தை இசையமைப்பாளராக வந்து ஜிவி பிரகாஷ் வந்து வேலை செஞ்சிருந்தார். குட் பேட் அக்லி திரைப்படத்துக்கான நம்ம தல அஜித்தோட லேட்டஸ்ட் ஃபோட்டோஸில் வந்து ஒரு லீக் ஆகிடுச்சுங்க. செம்ம அழகாக இருந்தாலும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லியாகணும். ஸோ அவர் பாடி ஷேமிங் வந்து இத்தனை வருஷமாக பண்ணிட்டு இருந்த எல்லாருமே வந்து இப்போ வாய் அடைக்கிற மாதிரி இருந்து செம்ம ஃபிட்டாக வந்து நம்மளோட தல அஜித் வந்து அந்த புகைப்படங்கள்லாம் இருந்திருந்தார். ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட குட் பேட் அக்லி திரைப்படம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு தான் வந்து பேச்சு போயிருந்துச்சு. ஆனால் வந்து விடாமுயற்சி திரைப்படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும். அண்ட் நம்மளோட தல அஜித்தோட ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸும் வந்து விடாமுயற்சிக்கு தான் இருந்தனால வந்து இப்போ வந்து குட் பேட் அக்லி வந்து இப்போ வந்து ஒரு ரிலீஸ் தேதியை மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது வந்து இப்போ வந்து நம்மளோட குட் பேட் அக்லி திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து இப்போ வந்து அஃபிஷியலாக வந்து ரேப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது முடிஞ்சிருக்காங்க ஷூட்டிங். வருகிற சம்மர், அதாவது மே மாதம் தான் வந்து நம்மளோட குட் பேட் அக்லி திரைப்படத்தோட ரிலீஸ் தேதி அப்படின்றது இப்போ தான் அஃபிஷியலாக வந்து நம்மளோட குட் பேட் அக்லி திரைப்படத்தோட தயாரிப்பு நிறுவனம் வந்து இப்போ வந்து அஃபிஷியலாக வந்து வெளியே வந்திருக்குங்க. இந்த ஒரு விஷயம் வந்து ரசிகர் மத்தியில்